நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. துலா ராசி 2026 மே 24th அப்புறம் இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துலா ராசியை செவ்வாய் 7வது வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது செவ்வாய் என்ன, அந்த நாடி ஜோதிடம் படி அகஸ்திய நாடி, அப்புறம் புருகுநந்தி நாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. டோட்டலா நாம சொல்லும்போது இந்த செவ்வாய்க்கு ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவாங்க. எப்படின்னா ஹஸ்பண்ட் பாக்குறது பெண்களோட ஜாதகத்துல செவ்வாய் வச்சுதான். செவ்வாய் அங்க இருக்கும்போது கண்டிப்பா பெண்களுக்கு, துளாராசில பிறந்திருக்கிற நிறைய பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தோஷம் பத்தி சொல்லுவாங்க. செவ்வாய் மேஷ ராசியில, கடக ராசியில, மகர ராசியில அந்த தோஷம் கொடுக்காது. அதுக்கப்புறம் எகெயின் இஃப் இட் இஸ் ஆஸ்பெக்டட் பை த ஜூபிட்டர், அதுக்கப்புறம் இந்த சிம்ம ராசியில இருந்தவங்க கூட கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அது கொடுக்காது, ஆனாலும் கூட அதோட மலஃபிக் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதனால அசுப கிரகம் ஆயிருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா இப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் வரும், நீங்க சரி பண்ணிக்கலாம். ஆனா அஷ்டம பாவத்துல சூரியன் இருக்கிறது எகெயின் திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு செப்பரேஷன் ஆகுறது, விட்டுட்டு போறது, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பூஜை மாதிரி பண்ணணும். உங்களோட சைக்கலாஜிக்கலா உங்களை கம்யூனிகேஷன் ஸ்டைல் கூட நீங்க மாத்தணும். இது எல்லாமே பண்ணாதான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதிகமான கோபம் இருக்கா, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதிகமான செலவு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிசைர் கண்ட்ரோல் பண்ணது எதுக்குன்னா, அனிமல்ஸுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மகள் மாதிரி மனிதர்களுக்கு நாம ஹாப்பியா இருக்கணும்னா அந்த வாழ்க்கைக்காக நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்ப மனசுக்கு வந்ததெல்லாம் நம்ம பண்ணிட்டா அப்படி அது முடியாது. அஷ்டம பாவத்துல சூரியனாலே பித்ராதித சொத்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. 9th ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா உங்கள் அப்பாக்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்தால் அது சரியாயிடும். அவருக்கு முன்னேற்றம் இருக்கும். அவர் ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே சக்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில பிறந்தவருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற கேத்து பார்க்கும்போது நீங்க பிசினஸ் பண்ணும்போது ஜாகிரதை இருங்க, லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. துரோகம் நடக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, ஆனா அங்கே லாஸ் ஆகிற சான்சஸ், மோசமாகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்க.
ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாகவே இருக்கு. எஸ்பெஷலி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குற யோகம் அதிகமாகவே இருக்கு. அப்புறம் வந்து 6வது வீட்டுல இருக்கிற சதுர்த்த பாவாதிபதி வந்து 6வது வீட்டுக்கு போறது வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப ஜாகிரதையா இருங்க. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இத்தனை நாள் உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க, ஆனா அது வந்து இஷ்யூஸ் கொடுக்கும், அதிகமான இஷ்யூஸ் கொடுக்கும். கோர்ட் கேஸ் மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரில பிரச்சனை இருக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. பணம் பிரச்சனை கண்டிப்பா வெளியே வருவீங்க. ஜாபுக்கு சம்மந்தப்பட்ட புது ஜாபு கிடைக்கிற சான்சஸ், ஜாப்லயே ஒரு பொசிஷன் அதிகமாக இருக்கிற சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்கெங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு இவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ ஜாபுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஹனுமான் காரியசித்தி மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க.